தீபாவளியை முன்னிட்டு சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் மட்டும் 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். தீபாவளி பண்டிகை நெருங்குவதையொட்டி வணிக பகுதிகளில் பொதுமக்கள் புத்தாடைகள் வாங்குவதற்கான கூட்டம் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை டி நகர், புரசேவாக்கம், பன்னாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை சென்னை காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். குறிப்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு டி நகர் பகுதியில் பொதுமக்கள் பாதுகாப்பு வசதிக்காக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய காவல் கட்டுப்பாட்டு அறை ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. அது இன்று செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. சென்னை காவல்துறை தெற்கு மண்டல கூடுதல் ஆணையர் கண்ணன் இதனை திறந்து வைத்திருக்கிறார். அதே போல ஸ்ரீநகர் பகுதியில் 8 தற்காலிக கண்காணிப்பு கோபுரங்கள், 4 காவல் உதவி மையங்கள், 2 தற்காலிக காவல் உதவி கட்டுப்பாட்டு அறை, 8 உயர் கோபுரங்கள் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளதாகவும், ரங்கநாதன் தெருவில் மட்டும் 90 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறையுடைய கூடுதல் ஆணையர் கண்ணன் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அதை தெரிவித்திருக்கிறார். அதே போல 3 ட்ரோன் கேமராக்கள் மூலமாக 24 மணி நேரமும் கண்காணிப்பதற்கான வசதியை ஏற்படுத்தி இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருடக்கூடிய கும்பலை பிடிப்பதற்காக சிறப்பு தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டு கண்காணிக்கக்கூடிய பணி தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். பழைய குற்றவாளிகளை அடையாளம் காணும் விதமாக ஃபேஸ் ரெகக்னைசேஷன் சிஸ்டம் ஒரு சாப்ட்வேர் பயன்படுத்தி அதனை சிறப்பு தனிப்படையிடம் ஒப்படைக்கப்பட்டு அதன் மூலமாக கண்காணிக்கக்கூடிய பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் காவலர்களுக்கு பாடி ஒன் கேமரா வழங்கப்பட்டு அதன் மூலமாக காவல்துறையுடன் பிரச்சனை செய்யக்கூடிய நபர்களை கண்டறியக்கூடிய பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. கூட்ட நெரிசலில் காணாமல் போகும் குழந்தைகளை கண்டறிவதற்கென்று அவர்களுக்கு பேண்ட் ஒன்று வழங்கப்பட்டு வருவதாகவும், அதனை கட்டிக்கொண்டு குழந்தைகள் காணாமல் போனால் அதில் அவர்களுடைய பெற்றோர், தொலைபேசி எண் ஆகியவை அதில் இடம்பெற்றிருக்கும். அதன் மூலமாக உடனடியாக கண்டறிவதற்கு சுலபமான வசதிகள் செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீயணைப்பு வாகனங்களும் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரங்கநாதன் தெருவில் மட்டும் 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சாதாரண உடையில், குறிப்பாக கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பெண்களுடைய நகைகளை திருடுபவரை பிடிப்பதற்கென்று சாதாரண உடையில் தனித்தனியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கக்கூடிய பணி என்பது ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.